Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் சம் மாடியூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ லைக் நீங்களும் சம் மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா பைத்தனில் ஏதாச்சும், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எனக்கு வந்து ஒரு எரர் வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து என்னென்னா பை இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே இன்ஸ்டாலே பண்ணி வச்சுருக்கேன். இருங்க நான் காமிச்சிட்றேன். பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர். ஓகே பாருங்கள், ஏற்கனவே ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ நான் ஒரு வேளை பை இன்ஸ்டாலரை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே பாருங்கள், பை இன்ஸ்டாலர் த டேர்ம் பை இன்ஸ்டாலர் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் நேம் ஆஃப் இந்த எரர் வருது. லைக் இது வந்து ஒன்று இல்லவே இல்லை அந்த மாதிரி சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் லைக் நீங்கள் பை இன்ஸ்டாலர் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி எரர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். மேபி லைக் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் ஜஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் என் சேனலில் நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கீங்க, ரைட்? ஸோ கைஸ் இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன கொடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பிப் அன்இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர். ஓகேவா? போட்டு பாருங்கள் ஓடுதா இல்லையான்னு. ஓகே, ரன் ஆகுது. நைஸ். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நைஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து போயிட்டு பை இன்ஸ்டாலரை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போயும் எரர் தான் வந்துட்டுருக்கு. ஸோ கைஸ் ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கும் லைக் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் எரர் வருதுன்னா, நீங்கள் வந்து இதை ஆட் டு பாத் பண்ணியிருக்கீங்களான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போது போட்டிருக்கும் பாருங்கள், பை இன்ஸ்டாலர் இஸ் இன்ஸ்டால்ட் இன் இந்த ஃபோல்டர், அந்த ஃபோல்டர்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஆட் டு பாத் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகேங்களா? ஆட் டு பாத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட நான் என்னோடய பைத்தன் டியூட்டோரியல்ஸில் சொல்லியிருக்கேன். பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும், ஆட் டு பாத்துன்னு. கீழே அதை டிக் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லி தந்திருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட் டு பாத் பண்ணணும். இப்போ ஆட் டு பாத் நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சர்ச் பட்டன் இருக்கும்ல. இப்போ நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் விண்டோஸ் 10 ஏதோ யூஸ் பண்ணுவீங்களா. சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா எடிட் த சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்னு வரும். அண்ட் அடுத்து என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? பாத்தில் கிளிக் பண்ணிட்டு எடிட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் கிளிக் பண்ணிட்டிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாத்தெல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் இங்கே ஒன்று இருக்குல்ல, இதையும் ஆட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? எந்த ஃபோல்டரில் இது இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதையும் ஆட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே போய் நியூவில் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே கொடுத்துருவேன் அண்ட் இதையும் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ நான் ஒரு வேளை பை இன்ஸ்டாலர் அப்படின்றத ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. பட் இதை ஒரு வாட்டி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் திரும்பியும் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், ஓடிருச்சா? எஸ், சிம்பிள். ஸோ இது வந்து நான் சம்திங் பை இன்ஸ்டாலர் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா பைத்தன் ஃபைலை எப்படி EXE ஃபைலாக மாற்றணும்னு. ஸோ அந்த வீடியோ தான் நான் க்ரியேட் பண்ண ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த எரர் எனக்கு வந்துச்சு. ஸோ சரி, இந்த எரரையும் மென்ஷன் பண்ணிடலான்னு நினச்சி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆட் டு பாத் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.